ஜி.கே. நாகராஜ். மேகதாது அணை கட்டுறான்னு சொன்னதுக்கு அப்புறம் காவிரியில தண்ணி திறந்து விடுங்க, நான் டெல்டாக்காரன் சொல்ற முதலமைச்சர் ஏன் கேட்கலன்னு தான் நான் கேட்டேன். நீங்க அவ்வளவு நட்போடு மாநில சுயரிமை பேசுற நீங்க, திராவிடம் என்று திராவிட மக்களை குறித்து 4 மாநிலத்தையும் ஒருங்கிணைத்து பேசுகின்ற நீங்கள், உங்க திராவிட சித்தாந்தத்தில் இருக்கிற அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிற கட்சியோட கேட்டு ஏன் 5 லட்சம் ஏக்கர்ல பயிர்கள் கருகியதே, விவசாய தற்கொலை செய்து கொண்டானே, ஏன் தண்ணி வாங்கி தரலதான் கேட்டேன். நான் பழைய வரலாறுக்கெல்லாம் போகல. 5 ஆண்டு காலம் பாஜக அங்க ஆட்சி செய்த பொழுது தண்ணீருக்கு தட்டுப்பாடு வரல. காவிரி நீங்க சர்வே எடுத்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நெல் கொள்முதல் அதிகமாக இருந்ததுங்கிறது அந்த காலத்துல 5 ஆண்டு காலத்துல அதிமுக பாஜக அங்க பாஜக செய்த பொழுது இங்க அதிமுக ஆட்சி செய்த பொழுது தெரிய வரும். ஒன்று. 2வது, இவங்க பல விஷயங்கள் குறிப்பிட்டு சொன்னாங்க. உத்தரப்பிரதேசத்துல மது பற்றி சொன்னாங்க. மதுவை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து அந்நிய செலவாணியை உருவாக்குவதில் எந்த தடையும் இல்லை. ஒரு அரசாங்கமே சாராயத்தை வித்து சந்து கடைகளை வித்து கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களுக்கு 10 லட்சம் கொடுங்க பாருங்க. மின்சார ஊழியர் மேல ஏறி மின்சாரம் தாக்கி இருந்தா 2 லட்சம். பட்டாசு வெடிஞ்சு இந்திய பொருள் தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற பட்டாசு வெடிவித்து இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 லட்சம். ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தாலும் 10 லட்சம். கள்ளச்சாராயம் காய்ச்சி கொடுத்து அதை அவரே கொடுத்துட்டு இறந்திருந்தாலும் அவருக்கு 10 லட்சம். சமூக நீதி குறித்து பேசுறாங்க. இப்போ சமீபத்தில் ஹைகோர்ட் கேக்குது, முதலமைச்சர் ஸ்டாலினே நீங்க போய் கல்வராயன் மலைப்பகுதியில் பழங்குடி மக்களை போய் பாருங்க, நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் பார்க்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேக்குது. இதெல்லாம் இவங்க 35 ஆண்டு காலம் ஆட்சியில செய்த சாதனைகள். திரும்ப திரும்ப இதையே திரும்ப சொல்லிட்டு வராங்க. எந்த சாதனையும் செய்யல. நீங்க காஷ்மீர் குறித்து சொன்னாங்க, ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் பாஜக தைரியமாக கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று 25% ஓட்டு வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஆட்சி அமைத்து அந்த முதலமைச்சர் பிரதமரோடு உட்கார்ந்து பேசி இன்றைக்கு ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களும் பாஜகவோடு பல்கான் தாக்குதலுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள். இன்னைக்கு தீவிரவாதம் ஆகாதுன்னு சொல்றாங்க. 2% சீட்ல 1985 ஜெயிச்ச நாங்க 80% இந்தியாவை ஆட்சி செய்யறோம். மேற்கு வங்காளத்து 25 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் இன்னைக்கு திமுகவோட அண்டி பிழைக்கோட நிலைமைக்கு வந்திருக்குது. ரொம்ப சிறப்பா நீங்க திமுகவை தாங்கி காங்கிரஸ் தரப்புல யாரும் இல்ல. ரொம்ப நன்றி உங்களுக்கு. இல்ல முடிச்சிடுறேன். 2வது, நம்ம நண்பர் பாண்டியன் அவர்கள் பேசினாங்க. விமர்சகர் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க. விமர்சனம் நியாயமா செய்யணும் இல்ல சார்? அவரை திமுக ஆதரவாளே போட்டுக்கல. இல்ல அவர் என்னவா போடணும்ன்றது அவருக்கான உரிமை சார். அப்படி இல்ல என்னவா பல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது. அவருக்கு நீங்க பெயிண்ட் பண்ண வேண்டாம். இல்ல நீங்க கருத்தை சொல்லுங்க. இல்ல அவங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அவருக்கு நீங்க பெயிண்ட் பண்ண வேண்டாம். அவருக்கு என்ன அடையாளம் அவர் முடிவு பண்ணிப்பாரு. அதை ஏற்றுக்கொள்றதா இல்லையா நாங்க முடிவு பண்றோம். இல்ல திமுக சார்பே ஒருத்தர் பேசினார்னா நடுநிலையாளர் விமர்சகர் எதற்குன்னு நான் கேக்குறேன் சார். இல்ல அது அவருடைய கருத்து. கேள்விக்கு வந்துருங்க. தனிப்பட்ட முறையில் பெயிண்ட் பண்ண வேண்டாம். நீங்க கேள்விக்கு வந்துருங்க. தனிப்பட்ட முறையில் பெயிண்ட் பண்ணலீங்க. நியாயம் ஒன்று. இல்ல பிரச்சனை நேரம் குறைவா இருக்கு. பாயிண்ட்க்கு வந்துருங்க. இல்ல பிரச்சனை இல்ல அவர் லைவ்ல இருக்காரு. இன்டரப்ட் பண்ண வேண்டாம். சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. சொல்ல வருது என்னன்னா, நீங்க பிரசன்னா ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. திராவிட மாடல் பொய்களை அள்ளி வீசினார். பர்சன்டேஜ்ல முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு, நாங்க ஜிடிபில 9.6% அவ்வளவு இவ்வளவு. எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? 1. 2வது, இன்னைக்கு அந்நிய இல்ல ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம். பிரச்சனை நேரம் குறைவா இருக்கு. சரி ஓகே. இல்ல நிதி ஆயோக் இல்ல இது இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். நிதி ஆயோக் கொடுத்த ரிப்போர்ட்ல இருந்து பல விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காரு. சரி ஓகே. திரு பாண்டியன் நேரம் குறைவா இருக்கு. நேரம் முடிஞ்சிச்சு. செய்திக்கு வழிவிடணும். செய்திக்கு வழிவிடணும். இல்ல பாண்டியனுக்கு இல்ல திரு பாண்டியன் இல்ல 2வது சுற்று பேசவே இல்லை. யாருக்கும் வாய்ப்பு தர முடியாது.